தங்கை திருமணமும் லேட்டான அண்ணனும். மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் மதுரையில் திருமணம் நடக்க முடிவானது. தங்கையின் திருமணத்திற்கு தலைமை தாங்க அழகர் மலையிலிருந்து கிளம்பினார் அழகர். ஆனால் வழியில் பக்தர்கள் காட்டிய அன்பினாலும் வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் அவர் மதுரைக்கு வர தாமதமாகிவிட்டது. அழகர் வைகை ஆற்றிலிருந்து வருவதற்குள்ளேயே இங்கு மதுரையில் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. இதை கேள்விப்பட்ட அழகர் கோபப்பட்டு, என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, நான் மதுரைக்குள்ளே வரமாட்டேன் என்று சொல்லி ஆற்றில் இறங்கி திரும்பி போய்விட்டார். இதைதான் மக்கள் இன்னும் சித்திரை திருவிழா என பெரிய கொண்டாட்டமாக நடத்துகிறார்கள். தங்கை கல்யாணத்துக்கு அண்ணன் லேட்டாக வருவதும் பிறகு தங்கை சமாதானம் செய்வதும் ஒரு செல்லமான சண்டை போல இன்னும் பார்க்கப்படுகிறது. புராணங்களின்படி இவர்கள் இருவரும் ஒரே சக்தியின் இரண்டு வடிவங்கள். ஒருவருக்கொருவர் சலித்தவர்கள் கிடையாது. மீனாட்சி மதுரையை ஆளும் வீரமான அரசி. அழகர் ஊரே மயங்கும்படி அழகானவர், அதே சமயம் சுட்டித்தனம் மிக்கவர். தங்கை மதுரையில் அரசியாக இருந்தாலும் அண்ணன் வரும்போது அவர் காட்டும் அந்த சின்ன கோபமும் பிறகு அண்ணனுக்காக மதுரையே திரண்டு போய் ஆற்றில் வரவேற்பதும் இந்த பாசமான சேட்டையின் உற்சாகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தால் அண்ணன் விஷ்ணு தன் தங்கை மீனாட்சியின் கையை பிடித்து சொக்கநாதருக்கு தாரை வார்த்து கொடுப்பதும் அழகான சிற்பம் இருக்கும். பார்க்க போனால் வீட்டில் அண்ணன் தங்கை சண்டை போட்டு கொண்டாலும் கல்யாணம் என்று வரும்போது அண்ணன்தான் முன்னின்று எல்லாவற்றையும் செய்வார் என்பதற்கு இந்த கதையை ஒரு பெரிய மதுரைக்காரர்களிடம் கேட்டால் சொல்வார்கள், மீனாட்சி அம்மன் ஆட்சி செஞ்சாலும் அவங்க அண்ணன் அழகர் வர அந்த ஒரு நாளுக்காகத்தான் மதுரையே காத்திருக்கும் என்று. வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிடுங்க.